அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு அட்டகாசமான ஒரு கலெக்ஷனு. நீங்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் உங்கள் கையில் கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமம். அவ்வளோ ரிஸ்க் இந்த கலெக்ஷனு. இது வந்து A to Z ஆரம்பம் முதல் முடியும் வரை காப்பர் நிக்கல் காயின் 1992 to 2004 1992 முதல் 2004 வரை அனைத்து வருடங்களும் அனைத்து மிண்டுகளும் 100% 100% இதில் இருக்கின்றன. ஆ முதல் அக்கு வரை A to Z வரை. வாங்க பார்ப்போம். சின்ன குட்டி பதிவு தான். ஒரு செட்டு தான் இது, ஒரே ஒரு செட்டு தான். 48 நாணயம் பார்ப்போம். இதில் என்ன மின்ட்டு நான் சொல்லியிருக்கேனோ அந்த மின்ட்டு அதில் இருக்கும், அதில் சந்தேகம்லாம் இருக்காது. எக்ஸாம்பிளாக ஒன்று காமிப்போமா? ஏதாவது இப்போ 99 கொல்கட்டா மின்ட்டு கீழே ஒன்றும் இருக்காது. 2001 நொய்டா மின்ட்டுனா நொய்டா இருக்கும். தெரியுதா? அதுக்கடுத்து என்னது 2004 ஹைதராபாத்னா 2004 ஹைதராபாத் இருக்கும். சும்மா 96 ஒரு என்னது போட்டிருக்கேன் ஹைதராபாத்னா 94 ஹைதராபாத் இருக்கும். 92 ஹைதராபாத்னா 92 ஹைதராபாத் இருக்கும். இது என்ன கிளை எழுதியிருக்கணும்? இப்போ 98 நொய்டா இந்த இருக்கா நொய்டா. 98 நொய்டானா நொய்டா மின்ட்டு வந்து கொஞ்சம் கீழே இருக்குது, ஆனால் நொய்டா. தெரியுதா? இது மாதிரி எல்லா மின்ட்டுமே நான் என்ன சொல்லியிருக்கனோ என்ன எழுதியிருக்கனோ அது பிரகாரம் இது இருக்கும். 92 இதில் வந்து ஒரு சில நாணயங்கள் இல்லை அப்படின்னா அது புக்கில் இல்லை, கவர்மெண்ட்டில் வெளியிட்டிருக்க மாட்டாங்க. 92 ஹைதராபாத்து, 92 மும்பை, 92 கொல்கத்தா 3 மின்ட்டு தான். 4வது மின்ட்டு நொய்டா கிடையாது. ஏன்கிட்ட கிடையாதுன்னு இல்லை, கவர்மெண்ட்டில் வெளியிடலை. 93 ஹைதராபாத்து கிடையாது. மும்பை கொல்கட்டா 2 மின்ட்டு தான். 94 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா 3 மின்ட்டு தான், நொய்டா கிடையாது. 95 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா 4 மின்ட்டு. 96 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா 4 மின்ட்டு. 97 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா 4 மின்ட்டு. 98 ஹைதராபாத்து இருக்கான்னு பார்ப்போமா? ஹைதராபாத்து பார்த்துக்கோங்க. 98 ஹைதராபாத்து, மும்பைனா மும்பை இருக்குதுல, தெரியுதா? மும்பைனா மும்பை இருக்கும். மும்பை, கொல்கட்டா, நொய்டா அவ்வளோதான், 4 மின்ட்டு தான். 99 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா, மாஸ்கோங்கிறது ஒரு ஃபாரின் மின்ட்டு. கீழே இந்த மாதிரி போட்டிருக்கும் மாஸ்கோன்னு சொல்லி. 99 காயின் எவ்வளோ கண்டிஷனாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2000 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா, மாஸ்கோ. 2001 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா அவ்வளோதான். 2002 ஹைதராபாத்து கிடையாது. மும்பை, கொல்கட்டா, நொய்டா அவ்வளோதான். 2003 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா 4 மின்ட்டு தான். 2004 மும்பை, கொல்கட்டா, ஹைதராபாத் 3 மின்ட்டு தான். வேறு நொய்டாலாம் கிடையாது. அதில் மொத்தம் 48 வகையான நாணயங்கள். இவங்க மொத்த விலை 4000 ரூபா. 48 வகையான நாணயங்களும் மொத்தம் 4000 ரூபா என்ற ரேட்டு. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புத்தகம் வந்ததில் ஒரு புத்தகம் மிச்சம் இருக்குது. ஒன்று மிச்சம் இருக்குது. வேணுமவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க. இனி இது வாங்க முடியாது. இனிமேல் இது வாங்கணும்னா இன்னொரு 1 வருஷம் காத்திருக்கணும். கண்டிப்பாக 1 வருஷம் காத்து கொண்டு இருக்கணும். இதை நீங்கள் 100% நம்பக்கூடாது. இதில் போட்டிருக்கிற விலையில் நீங்கள் 100% விற்கவும் கூடாது. விற்க முடியாது, வேறு வாங்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். என்னென்ன நாணயங்கள் வெளியிட்டாங்க, என்னென்ன இது வெளியிடலை, எது உண்மை, எது பொய், என்னென்ன மின்ட்டு கிடையாது, எது காமனு, எது ரேரு, எது ஸ்கேரு, எது வெரி ரேரு, இந்த மாதிரி ஒரு விவரங்களை நீங்கள் இதை
என்ன செஞ்சுக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம், அதாவது பரிசீலித்து கொள்ளலாம். அதுக்காண்டி ஒரு 15-20 புக்கு வரைக்கும் வந்துச்சு. ஒன்றே மிச்சம். எனக்கு ஒன்று எடுத்துக்கிட்டேன், இன்னொரு நண்பருக்கு ஒன்று அனுப்பணும், இன்னும் அனுப்பலை, அதையும் எடுத்து வச்சுட்டேன். அது போக ஒன்று இருக்குது, லாஸ்ட்டு புக்கு ஒன்று வேணுங்க, வாங்கிக்கோங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான ஒரு செட்டு. இது என்கிட்ட வாங்கலாம், உலகத்தில் எங்கேயும் வாங்க முடியாதுன்னு சொல்லலை. ஒரு கடின உழைப்புக்கு உரிய ஒரு தொகுப்பு நாணயங்கள். இதில் என்ன மின்ட்டு ரேரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், என்ன மின்ட்டு கிடைக்க மாட்டுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்கிட்ட என்ன மின்ட்டு இல்லையோ அதை குறிப்பிட்ட ஒரு நண்பரிடம் சொல்லி கொஞ்சம் விலை அதிகமாகவே கொடுத்து இதில் நான் வச்சுருக்கேன். அதான் 100% கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் எனக்கு ஒரு சந்தோஷம். இடையில ஒரு நாணயம் இல்லைன்னா கூட கொடுக்க மாட்டேன், அதை பதிவே போட மாட்டேன், நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். எப்போ அந்த மின்ட்டு கிடைக்குன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பேன். அது எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் என்ன விலையாக இருந்தாலும் அதை கொடுத்து வாங்கி இதோட வச்சு தான் ஒரு செட்டு கொடுப்பேன். அதனால் இப்போ உள்ள காலத்தில் ரூபாய்க்கெல்லாம் மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வருது, நாணயங்கள் கிடைக்கவே மாட்டேங்குது, ரொம்ப டிமாண்ட் ஆயிடுது, ரொம்ப அதிகமாக விலை சொல்கிறாங்க. இது வந்து 5 ரூபா நாணயத்தை இது வாங்கிட்டிங்கன்னா காப்பர் நிக்கலில் வேறு கலெக்ஷன் நீங்கள் பண்ண வேண்டாம். இதுலேயே கமாமினிட்டி காயின்ஸ் ஒரு செட் இருக்குது, அது ஒரு தனியாக பதிவில் போடுறேன், வாங்கிக்கோங்க. இது ஒரு பதிவு. நன்றி.